வெல்கம் டு எடுஸ்பிரண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஆர்ஆர்பி ஏஎல்பி சீரீஸ்ல பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக்னு. ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வரப்போறது காஸ்ட் ப்ரைஸ், நெக்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ், ஸோ நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஃபெமிலியரான டேர்ம்ஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா எனக்கு ஒருத்தவங்க விற்கப்படுற ப்ரைஸ் தான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதாவது அவங்களாம் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு அதை நம்மளுக்கு வேற ஒரு ப்ரைஸ்ல வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா அது அவங்க வாங்கியிருக்கிற ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா அதை நமக்கு கன்சியூமருக்கு கொடுக்குற ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது எனக்கு கெயின். ஸோ எவ்வளோ கெயின் ஆயிருக்கும் அப்படிங்கிறத எப்படி நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தான் என்னவா இருக்கும், எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ லாஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கும் போது எனக்கு செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கு, காஸ்ட் பிரைஸ் கம்மியா இருக்குன்ற பட்சத்துல எனக்கு என்ன ஆகும், கெயின் கிடைக்கும். ஸோ இதுவே லாஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா எனக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு செல்லிங் பிரைஸோட அதிகமா இருக்கும் போது எனக்கு வந்து எனக்கு லாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சம்ஸ் எப்படி ஈஸியா வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க. The cost price of 23 articles is same as the selling price of 20 articles. Find the gain percentage அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 23 ஆர்டிகல்ஸ் இருக்கு. மொத்தம் 23 ஆர்டிகளோட காஸ்ட் பிரைஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 20 ஆர்டிகல்ஸோட செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவல். அப்படின்னா எனக்கு கெயின் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா ரேஷியோ பார்க்கலாம். ஸோ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 23 ஆர்டிகல்ஸ் நமக்கு எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருப்பாங்க, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20 ஆர்டிகல்ஸ்க்கு ஈக்குவல் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா எனக்கு காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், 20 டிவைடட் பை 23. அப்போ எனக்கு இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து 20, செல்லிங் பிரைஸ் வந்து 23. அப்போ 20 ரூபாய்க்கு எனக்கு காஸ்ட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கு, 23 இருக்கு. ஸோ அப்போ எனக்கு இதுல இருந்து பார்த்தா என்ன இருக்கு, எனக்கு செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கனால கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் தான் வந்து கிடைச்சிருக்கும். சரியா? ஸோ இந்த செல்லிங் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸுக்குமான டிஃபரன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும், 3 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து எனக்கு என்னது ப்ராஃபிட்டா இருக்கும். ஸோ நமக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 இப்படிதான் கண்டுபிடிப்போம். கரெக்டா? ஸோ எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, 3 டிவைடட் பை எனக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து நான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் 20 இன்டூ 100. ஓகேவா? ஸோ நான் 20யும் 100 கேன்சல் பண்ணனா 5. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் 15%. ஸோ 3 into 5 15% தான் வந்து எனக்கு என்னது கெயின் பெர்சன்டேஜா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சம்க்கான ஆன்சர் ஏ 15%. ஸோ நான் காஸ்ட் பிரைஸ்க்கு எனக்கு செல்லிங் பிரைஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டா இந்த சம்மை நான் ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். ஸோ செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா if a person has sold an article for rupees 1300 and made a profit of 30%, find the cost price of the article அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லிங் பிரைஸ் எனக்கு வந்து rupees 1300, ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு காஸ்ட் பிரைஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஃபிட்ங்கிறது எனக்கு 30%. அப்போ எனக்கு 30% எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஸோ நம்ம ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் நம்ம எப்படி எழுதுவோம், 130 எழுதுவோமா? கரெக்டா? ஸோ 130 அப்படின்னு எழுதலாம். 130 ஈக்குவல் டு எனக்கு என்னவா இருக்கும், செல்லிங் பிரைஸா இருக்குமா? ஓகேவா? ஸோ இது வந்து 100 + 30. அப்போ இதுதான் வந்து எனக்கு என்னது 1300 இருக்கும். அப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும், 100 இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இந்த 0 கேன்சல் பண்ணிடுவேன், 13க்கு 10. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டா அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 1000 இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ காஸ்ட் பிரைஸோட வேல்யூ எனக்கு 1000 வந்திருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ ₹1000 தான் வந்து காஸ்ட் பிரைஸா இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் வந்து 1000 rupees அவரோட காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் வந்து 1300 அப்படின்னா எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 30% தான் வந்து எனக்கு ப்ராஃபிட். Okay, so next sum போலாம். A shopkeeper buys an
induction cooker for rupees 2750 and sells it for rupees 2860. So find his gain percentage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு அவரோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கு? ஸோ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2750 rupees கொடுத்துட்டாங்க. எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2860 கொடுத்துருக்காங்க. எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்கும் டிஃபரன்ஸ்? ஸோ நான் என்ன பண்ணுவேன், இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணிப்பேன். இப்போ 0 1 1. ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் எனக்கு ப்ராஃபிட் வந்து அவர் கெயின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 அப்படின்னு எடுத்துப்பேன். ஸோ ப்ராஃபிட் என்னவா இருக்கீங்க, எனக்கு 110 இருக்கு. ஸோ டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2750 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டூ 100. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ நான் 11ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 25 இருக்கும். ஸோ 25யும் 100ஐயும் கேன்சல் பண்ணேன்னா 4. ஸோ எனக்கு மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, எனக்கு 4% வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ எனக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து இவ்வளோ கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் இவ்வளோ கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நான் வந்து இது கெயின் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிப்பேன். ஸோ கெயின் வேணும் அப்படின்னா எவ்வளோ கெயின் ஆயிருக்கு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 போட்டேன் அப்படின்னா எனக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடும். ஸோ எனக்கு ஆன்சர் வந்து 4%. Okay, next sum பார்க்கலாம். So if a vendor sells a coconut at rupees 32, he incurs 20% loss. So what is the cost price of an coconut? So எனக்கு இங்க என்ன கொடுத்துட்டாங்க, selling price கொடுத்துட்டாங்க. So அவர் வந்து selling price உள்ள வைக்கும் போது அவருக்கு loss வந்து 20% ஆகுது. So அப்ப கோகனட்டோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு எவ்வளோ அவர் லாஸ் பண்றாரு அப்படின்னா எனக்கு 20% இருக்கா. ஸோ இந்த 20% நான் எப்படி எழுதிப்பேன், 20% நான் 1/5 எழுதிப்பேனா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அப்போ எனக்கு லாஸ், அப்போ செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், எனக்கு 4 ஆக இருக்குமா. ஓகேவா? அப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும், 5 ஆக இருக்குமா. ஸோ இந்த காஸ்ட் பிரைஸ் இந்த 4 தான் வந்து எனக்கு என்னது 32 அப்படின்னா எனக்கு 5 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சா எனக்கு போதும். ஸோ 4ஐயும் நான் 32ஐயும் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8 டைம்ஸ் வருங்களா. ஸோ 8 × 5 40. ஸோ அப்போ எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும், 40 rupees-ஆ இருக்கும். சரிங்களா? ஸோ நான் இந்த லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கதை வச்சு நான் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறேன். சரி, ஸோ 20 அப்படிங்கிறத நான் 1/5 எழுதிப்பேன் 20%. ஸோ எனக்கு லாஸ் ஆயிருக்கனால இதை நான் லாஸ்ன்னு எடுத்துப்பேன், இதை காஸ்ட் பிரைஸ்ன்னு எடுத்துப்பேன். ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் வந்து எனக்கு என்னவா இருந்திருக்கும், செல்லிங் பிரைஸா இருந்திருக்கும். ஸோ 5 - 1 4 அப்படிங்கிறது தான் செல்லிங் பிரைஸா இருக்கும். ஸோ அப்போ காஸ்ட் பிரைஸ் எனக்கு 5 இருக்கும். ஸோ எனக்கு இங்க கொஸ்டின்ல செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 32 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப எனக்கு 4 பார்ட் அப்படிங்கிறது தான் 32-ஆ இருக்கும். அப்போ 5 பார்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா எனக்கு காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் A 40 rupees. 40 தான் வந்து எனக்கு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த கோகனட். Okay, so next பார்க்க போற sum. An article was sold for rupees 576 when its cost price was 600. So what is the percentage loss அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல எனக்கு காஸ்ட் பிரைஸும் கொடுத்துட்டாங்க, செல்லிங் பிரைஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க 600, செல்லிங் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க 576 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு லாஸோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸோட பெர்சன்டேஜ் என்ன பண்ணுவேன், லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 அப்படின்னு சொல்லி போடுவேன். சரிங்களா? ஸோ அப்போ லாஸ் வேணா என்ன பண்ணுவேன், எனக்கு லாஸோட ஃபார்முலா என்னது, காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஸோ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ காஸ்ட் பிரைஸ்ங்கிறது எனக்கு 600, செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிறது 576. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கும் 24 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, எனக்கு 24 rupees வந்து எனக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் லாஸ் பர்சன்டேஜ் வேணும்னா என்ன பண்ணுவேன், லாஸ் அதாவது 24 டிவைடட் பை எனக்கு காஸ்ட் பிரைஸ் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க 600 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ 600 இன்டூ 100. ஓகேவா? ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்றேன். ஸோ 6ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 6 4s are 24. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு டோட்டலா இந்த செல்லிங்ல எனக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 4% வந்து எனக்கு லாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் டி. ஸோ 4% வந்து எனக்கு லாஸ் ஆயிருக்கு.
difference between selling prices of an article at profits 5% and 10% is rupees 30. Then the cost price of an article என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ரெண்டு செல்லிங் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு 5 and 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்னா என்ன பண்ணுவோம், 100 plus ப்ராஃபிட்னு எடுத்துப்போமா. ஸோ அப்போ நான் செல்லிங் ப்ரைஸ் ஒன்று நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் 1 நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 105, அதாவது 100 plus 5% எடுத்துக்கிறேன். செல்லிங் பிரைஸ் 2 நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 100 plus 1, அதாவது 100 plus 10 110 அப்படின்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டோட செல்லிங் பிரைஸோட டிஃபரன்ஸ் தான் வந்து எனக்கு என்னது 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ காஸ்ட் பிரைஸ் அதாவது 100 எவ்வளோ அப்படின்றது தான் என்னோட கொஸ்டினா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 105க்கும் 110க்கும் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், 5 இருக்குமா. ஸோ 5 பார்ட் தான் வந்து எனக்கு என்னது 30. ஓகேங்களா? அப்போ 100 பார்ட்ஸ் வந்து எனக்கு என்னது எக்ஸ். கரெக்டா? ஸோ இதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா சரியா போயிடும். ஸோ 5ஐயும் நான் 30யும் அடிச்சேன் அப்படின்னா 6 times. ஸோ எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும், 600 இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டு செல்லிங் பிரைஸோட டிஃபரன்ஸ், அதாவது ஒரு செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னா 5% ப்ராஃபிட்ல விற்கிறாங்க, இன்னொன்னு வந்து 10% ப்ராஃபிட்ல விற்கிறாங்க. ஸோ இப்படி விற்கும் போது இதோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு, செல்லிங் பிரைஸோட டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா 30 rupees இருக்கு. ஸோ அப்படின்னா எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம காஸ்ட் பிரைஸ் எங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ காஸ்ட் பிரைஸ் எக்ஸ் வந்து 100 பார்ட்ஸா எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ நான் செல்லிங் பிரைஸ் ஒன்று வந்து ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணேன் அப்படின்னா 100 plus 5 105 இருக்கும். செகண்ட் பார்ட்டை வந்து 100 plus 10 110 எடுத்துப்பேன். சரிங்களா? ஸோ கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி செல்லிங் பிரைஸ் ஒன்றும் செல்லிங் பிரைஸ் 2க்கான டிஃபரன்ஸ் என்னது எனக்கு 30 இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 5 பார்ட் தான். கரெக்டா? 110 minus 105 வந்து 5. ஸோ 5 பார்ட் தான் என்னவா இருக்கும், எனக்கு 30 இருக்கும். அப்போ 100 என்னவா இருக்கும் அப்படின்னா 600 இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் ₹600A. Okay, next sum போலாம். So if the cost price of an item is ₹500 and the selling price is ₹600, so find the profit. So இது எப்போதும் போல சிம்பிளான சம் தான். எனக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு 500 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 600 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 இப்படிதான் போட்டு நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ அப்போ ப்ராஃபிட் வேணும்னா என்ன பண்ணுவேன், செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ்க்கு போட்டு கண்டுபிடிப்பேனா. ஸோ செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கும், 600 இருக்கும், காஸ்ட் பிரைஸ் வந்து 500 இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 100. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும்னா எனக்கு ப்ராஃபிட் நான் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், 100 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன், டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு 500 இன்டூ 100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டேன், 5ஆல கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 20. ஓகே. ஸோ எனக்கு 20% தான் வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ ஆன்சர் சி. ஸோ எனக்கு இந்த சம்முக்கான ஆன்சர் 20% profit. So next sum பார்க்கிறோம். So if the selling price of an article is 5/4 of its cost price, then find the profit percentage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல எனக்கு ரேஷியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, செல்லிங் பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுப்போமா. ஸோ ஈக்குவல் டு 5/4 ஆஃப் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த மாதிரி சம்ம நம்ம எழுதுவோம். கரெக்டா? ஸோ அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த சைடு வந்துருமா. ஸோ அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும், செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 5/4 அப்படின்னு இருக்கும். அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு 4 பார்ட் அப்படின்னா, சாரி காஸ்ட் பிரைஸ் வந்து 4 பார்ட் அப்படின்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் வந்து 5 பார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் வந்து எனக்கு என்னது ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருக்குமா. ஸோ எனக்கு ப்ராஃபிட் இங்கே எவ்வளோ இருக்கும், ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸா. ஸோ இங்கே 5 minus 4 1 தான் வந்து எனக்கு ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணா என்ன பண்ணுவேன், ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் என்னது எனக்கு 4. ஸோ இன்டூ 100%. ஓகே. ஸோ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 25. ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் 25% டி. ஓகேங்களா? ஸோ செல்லிங் பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல்ஸ் அப்படிதான் எழுதுவோம். செல்லிங் பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ்ன்னு கொடுத்தனால ஈக்குவல் டு போட்டுப்போம். ஸோ இஸ் 5/4 ஆஃப் காஸ்ட் பிரைஸ். ஸோ காஸ்ட் பிரைஸை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு செல்லிங் பிரைஸ் 5 கிடைக்கும், காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு 4 பார்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை வச்சு நான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிக்குவேன். ஓகே. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சம்மோட மாடல் தான். ஸோ இஃப் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 18 pence is equal to the selling price of 12 pence, what is the gain percentage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த சம பார்த்தோம். ஸோ எப்படி இதை அப்ரோச் பண்ணியிருப்போம்,
காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 18 பென் எதுக்கு ஈக்குவல் அப்படி சொல்லியிருக்காங்க, எனக்கு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 12 பென்ஸ்க்கு ஈக்குவல் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 12/18 கிடைக்குமா. ஸோ இந்த 12/18 நான் கேன்சல் பண்ணேன்னா 6 டேபிள்ல 2 டைம்ஸ் இங்க 3 டைம்ஸ் இருக்குமா. ஸோ அப்போ காஸ்ட் பிரைஸ் என்ன எனக்கு 2, செல்லிங் பிரைஸ் வந்து 3. ஸோ அப்போ இது என்ன இருக்கு, ஆட்டோமேட்டிக் ஆப்வியஸா தெரியுது இது எனக்கு ப்ராஃபிட் தான். ஸோ எவ்வளோ அப்படின்னா ஒரு பார்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட். சரிங்களா. ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கெயின் பர்சன்டேஜ். ஸோ கெயின் வேணா என்ன பண்ணுவேன் நான், எவ்வளோ கெயின் ஆயிருக்கு, அதாவது 1 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இங்க என்ன எனக்கு 2 இன்டூ எனக்கு பர்சன்டேஜ் வேணும். கரெக்டா. ஸோ பர்சன்டேஜ்க்காக நான் 100 போட்டுப்பேன். ஸோ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 50. ஸோ எனக்கு 50% வந்து என்னது, எனக்கு கெயின் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு சி. ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதே மாதிரி இந்த இடத்துல கேன்சல் பண்ண முடிஞ்சனால நம்ம கேன்சல் பண்ணி நம்ம நம்பரை ஷார்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஃபுல்லாக தான் வச்சு போடணும். கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 50% கெயின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ சக்சசிவ் டிஸ்கவுண்ட்னா நமக்கு வந்து ரொம்பவே காமனா தெரிஞ்ச ஃபார்முலா என்ன போட்டிருப்போம், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100. ஓகேவா. ஸோ நம்ம மோஸ்டா காமனா சக்சசிவ் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்றது இந்த ஃபார்முலா தான். ஓகேவா. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிவிங் 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் 25% இஸ் ஈக்குவல் டு கிவிங் 1 சிங்கிள் டிஸ்கவுண்டா கொடுத்தோம்னா என்ன ஆகும், அதாவது 25 நான் 2 டைம் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் இடத்துல என்ன பண்றேன், எக்ஸும் வந்து 25 தான், ஒய்யும் வந்து எனக்கு 25 தான். ஓகேங்களா. ஓகே. இப்போ நான் இதை எப்படி போடுவேன் அப்படின்னா, எனக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னது, எனக்கு மைனஸ் ஆயிருக்கும். கரெக்டா. ஸோ அப்போ நான் -25 அதே மாதிரி பிளஸ் ஒய். ஸோ இந்த இடத்துல எனக்கு ரெண்டு டிஸ்கவுண்ட்டுமே ஒரே வேல்யூ தானே. ஸோ -25 இருக்குமா. ஸோ எக்ஸையும் ஒய் ஆட் பண்றேன். அப்போ -25 -25 அப்போ பிளஸ் ஆயிரும். மைனஸும் மைனஸும் எனக்கு பிளஸ் ஆயிரும். 25 ஸ்கொயர் வந்து எனக்கு 625 டிவைடட் பை 100 அப்படி சொல்லி இருக்கும். சரிங்களா. அப்போ எனக்கு டிவைடட் பை 625 இருக்கும். ஸோ இந்த 100 நான் வந்து கேன்சல் பண்ண என்ன இருக்கும், -25 -25யும் -50 இருக்கும். பிளஸ் இந்த இடத்துல என்னவா இருக்கும், 100க்கு 2 டிஜிட் தள்ளி நான் புள்ளி வச்சுப்பேன். ஸோ அப்போ 6.25 இருக்குமா. ஸோ அப்போ என்னது, எனக்கு மைனஸ் சிம்பிள் தானே வந்திருக்கணும். அப்போ -50ல 6.25 போச்சு அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கணும், 43.25. அதாவது 1ல 25 போயிடுச்சுன்னா எனக்கு 75. ஓகேங்களா. ஸோ இந்த மைனஸ் எதை குறிக்குது அப்படின்னா டிஸ்கவுண்ட் குறிக்கும். சரிங்களா. டிஸ்கவுண்ட் ஆர் லாஸ் இதெல்லாம் வந்து எனக்கு டினோட் பண்ணும் இந்த மைனஸ். ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ வந்து டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா 43.75 rupees தான் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு, பர்சன்டேஜ் தான் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு, எனக்கு லாஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ. ஸோ நம்ம டேரக்டா ஃபார்முலால போடுறோம். இங்க டிஸ்கவுண்ட் அப்படிங்கறனால நம்ம இங்க முன்னாடி மைனஸ் சிம்பிள் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸும் மைனஸும் இங்க வந்து மல்டிப்ளை ஆகும்போது எனக்கு பிளஸ் ஆயிடும். சரிங்களா. ஸோ சிம்பிளா முடிச்சிடலாம். So next sum பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. So a shopkeeper purchased 10 boxes of pencil containing 10 pencils each at ₹100 per box and sold each pencil at a profit of 12%. What is the total sale price அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னது 10 பாக்ஸ் பென்சில் வாங்குறாங்க. ஸோ ஒரு பாக்ஸ்ல எனக்கு 10 பென்சில் இருக்கு அப்படின்னா 10 பாக்ஸ்ல எவ்வளவு பென்சில் இருந்திருக்கும், 100 பென்சில்ஸ் 100 பென்சில்ஸ் இருந்திருக்கும். கரெக்டா. 100 பென்சில்ஸ் இருந்திருக்கும். கரெக்டா. ஸோ அட் ₹100 per box. ஓகேவா. ஸோ ஒரு பாக்ஸோட விலை என்னது, எனக்கு 100. அப்ப எனக்கு அவங்க 10 பாக்ஸஸ் வாங்குறாங்களா. அப்ப 10 பாக்ஸ்ல எனக்கு 10 பாக்ஸோட பிரைஸ் என்ன, ஒரு பாக்ஸோடது ₹100. அப்ப டோட்டலா எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும், ₹1000 இருந்திருக்குமா. ஸோ 10 பாக்ஸ், ஒரு பாக்ஸோட பிரைஸ் வந்து எனக்கு 100. சரிங்களா. ஸோ அப்போ எனக்கு கிராஸ் பிரைஸ் வந்து ₹1000 இருந்திருக்கும். அண்ட் சோல்ட் ஈச் பென்சில் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 12%. ஸோ அப்போ ஒரு பாக்ஸோட பிரைஸ் வந்து எனக்கு 1000 அப்படின்னா எனக்கு செல்லிங் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 பென்சில் என்ன வந்திருக்கும், ஸோ 100 டிவைடட் பை 10 இருந்திருக்குமா. அப்போ ஒரு பென்சிலோட பிரைஸ் வந்து எனக்கு ₹10 அப்படின்னா எனக்கு இதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ். அப்ப செல்லிங் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும், 12 இருந்திருக்கும். ஓகேங்களா.
ஸோ அப்போ எனக்கு ஒரு பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 100 அப்படின்னா